தைப்பொங்கலை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் எதிர்வரும் ஜனவரி 19ஆம் தேதியன்று தேசிய பொங்கல் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் மற்றும் மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவை எனும் மைமா இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளன. இவ்விழாவின் முக்கிய சிறப்பு அங்கமாக பல்வேறு போட்டிகள் பரிசுகளுடன் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் உரியடித்தல், மாடர்ன் ஜல்லிக்கட்டு, மெது சைக்கிள் ஓட்டம், பூச்சரம் பின்னுதல் போன்ற போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இதன் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசாக 300 ரிங்கேட், இரண்டாம் பரிசாக 200 ரிங்கேட், மூன்றாம் பரிசாக 100 ரிங்கேட் வழங்கப்படும். இதுபோலவே தோரணம் பின்னுதல் போட்டிக்கு முதல் பரிசு 200 ரிங்கேட், இரண்டாம் பரிசு 150 ரிங்கேட் மற்றும் மூன்றாம் பரிசு 50 ரிங்கேட் வீதமாக இருக்கின்றன. வண்ணம் தீட்டுதல் போட்டியில் முதல் பரிசாக 150 ரிங்கேட், இரண்டாம் பரிசு 100 ரிங்கேட், மூன்றாம் பரிசு 50 ரிங்கேட் ஆகும். இதனிடையே குழு போட்டியான வழுக்கு மரம் ஏறுதல் வெற்றி குழுவுக்கு 1001 ரிங்கேட் பரிசும் காத்திருக்கிறது. இதேபோல் கயிறு இழுத்தல் போட்டியில் முதல் பரிசு வெல்லும் குழுவுக்கு 500 ரிங்கேட் மற்றும் இரண்டாம் நிலை குழுவுக்கு 300 ரிங்கேட் பரிசு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்கள் தேசிய பொங்கல் விழா அன்று பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தைப்பொங்கல் விழாவை சிறப்பிக்குமாறு தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் மைமாவின் தலைவருமான டத்தோ சிவகுமார் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.